Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Deep learning. ஓகேவா? ஸோ டீப் லேர்னிங்ன்றது ஒரு சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங் தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்ல ஒரு பார்ட் தான் டீப் லேர்னிங். ஸோ எப்போ நம்ம டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம்னா when you have a image related data இருக்கட்டும், வீடியோ ரிலேட்டட் டேட்டா, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே சொல்லியிருக்கிறோம். டெக்ஸ்ட் ஃபார்மேட், அடுத்தது நியூமரிக்கல் ஃபார்மேட். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மேட் இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கிறோம். டீப் லேர்னிங் இஸ் தட் இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெஷின் லேர்னிங் that is based on artificial neural network architecture. So in the artificial neural network என்னன்னு கூப்பிடுறோம்னா ANN கூப்பிடுறோம். It uses layers of interconnected nodes. Nodes is nothing but the data what it is going to store. அதுனே நம்ம என்னன்னு சொல்றோம்னா நியூரான்ஸ் சொல்றோம். that work together to process and learn from the input data. நம்ம கொடுக்குற டேட்டாவை லேர்ன் மாடலுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஒரு அவுட்புட் கொண்டு வரோம். ஸோ இங்க ட்ரைனிங் பண்றது நடுவுல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இன்டர் கனெக்டட் நோட்ஸ்ன்றது யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா நியூரான்ஸ் கூப்பிடுறோம். ஸோ இது ரொம்ப டீடைல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா ஐ எம் ஹேவிங் சம் தியரிட்டிக்கல் ஒரு சைட்ல எடுத்திருக்கேன். இங்க பாருங்களேன். வாட் இஸ் டீப் லேர்னிங்? It is a subfield of machine learning inspired by the biological neurons of brain and translating that to artificial neural networks with representation learning. ஸோ இது ஜஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணிட்டே இருப்போம். நம்மளுக்கு தெரியாமவே ஜஸ்ட் குக் பண்ணும்போது ஏதாவது ஒரு டச் ஆச்சு, ஹீட் ப்ராடக்ட் எதனா ஒரு ஹீட் ஏதோ டச் ஆச்சு நம்மளுக்கு. அப்ப நம்ம உடனே என்ன ஆகுறோம்? ரியாக்ட் பண்றோம். வாட் ஐ எம் சேயிங், when you are cooking, right? அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹீட் ஆப்ஜெக்ட்ன்றது நம்மளுக்கு டச் ஆச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? உடனே ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகணும் மீன்ஸ் கை டச் ஆகும்போது நம்ம கைன்றது தொலைவை எடுத்துன்னு வந்துடும். ஸோ இங்க என்ன நடக்குதுங்க? ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ரியாக்டிங். எப்படி? நீங்க ஒரு ஹீட் என்ற ஆப்ஜெக்ட் கை டச் ஆச்சு, அது நியூரான்ஸ் மூலமா நம்ம பாடியில இருக்கிற நியூரான்ஸ் மூலமா பிரெயினுக்கு அமுச்சு வச்சுட்டு பிரெயின் என்ன சொல்லுது? உடனே கை எடுங்க மீன்ஸ் இமீடியட் ரெஸ்பான்ஸ் யூ ஆர் ரிசீவிங் டு டேக் அவுட் த ஹேண்ட் ஃப்ரம் தட் ஆப்ஜெக்ட் அண்ட் எஸ் ஆர் நோ? ஸோ அதே மாதிரிதான் டீப் லேர்னிங்ன்றது ஜஸ்ட் லைக் அ ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, biological neurons of a brain and translating that to the artificial neural networks with representation learning. So why deep learning? எதுக்காக நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணணும்னா எப்ப நம்ம கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்றப்போ நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றதுனால பர்ஃபார்மன்ஸ்ன்றது அக்யூரசின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவே பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா, உங்களோட டேட்டா வால்யூம் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்ளை பண்ணணுமா டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்ளை பண்ணணுமா நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இஃப் யுவர் டேட்டா வால்யூம் இஸ் மோர், தென் மேக் யூஸ் ஆஃப் அ டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் so that அதோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அக்யூரசியா இருக்கட்டும் ரொம்ப இருக்கும். ஓகேவா? so that is why we are using the deep learning concepts. so இங்க fields where data learning deep learning is used. fields where deep learning is used: image classifications, speech recognitions, NLP, natural language processing, recommendation systems. Image classifications is nothing but whether that image is a cat or dog. Speech recognitions means நம்ம இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பீச் சொல்லும் போது லைக் அலெக்சா, இப்போ அலெக்சான்னு சொல்லும் போது ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்ப நம்ம என்ன பண்ண ப்ளே திஸ் சாங் அப்ப என்ன பண்ணுது? ஸோ பேஸ்ட் ஆன் அவர் ஸ்பீச் இட் இஸ் கோயிங் டு என்ன பண்றது? ரியாக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது இப்போ எதனா நான் சர்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் நான் கேட்டிருங்க பாருங்களேன். டைப் பண்ணும்போது வாட் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் டைப் பண்றதுக்கு முன்னாடியே சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. So how this will happens means with the help of natural language processing only. Next, recommendation systems. For example, இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 1 or 2 times வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மூவிஸே பார்த்துட்டே இருக்கிறோம். கரெக்டா?
அடுத்து மீன்ஸ் ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர் திரும்பி நீங்க நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணும்போது எதனா மூவி பார்க்கலாம்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபியூ டேஸ் பேக் நம்ம வாட் கைண்ட் ஆஃப் ஜெனரஸ் மூவிஸ் பார்த்திருப்போமோ ஸோ அதே கைண்ட் ஆஃப் ஜெனரல் மூவி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்கிற எல்லாமே டீப் லேர்னிங் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபரன்சஸ் பிட்வீன் டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங். Deep learning is a subset of machine learning. So in machine learning, features are provided manually. நம்மவே எல்லா features provide பண்ணோம். For example, இப்போ இந்த image கொடுத்துட்டு இருக்கிறோம்னா இந்த இமேஜுக்கு ரிலேட்டட் எல்லா features மேனுவலா யூசர் தான் கொடுக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணிக்கிட்டு அது மாடல் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குறது. தட் இஸ் வாட் மிஷின் லேர்னிங். அதே டீப் லேர்னிங் என்ன தெரியுமா? நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோம்னா தானாவே features எல்லாமே அதுவே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். So that is what the difference between machine learning and deep learning. So இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன சொன்னாங்க இப்போ இங்க வரைக்கும் எல்லாருக்குமே? எஸ் மேம் Now next, applications of deep learning. The main applications of deep learning, AI can be divided into computer vision, natural language processing and reinforcement learning. நம்மளோட கோர்ஸ்ல reinforcement learning அன்றது கவர் பண்ண மாட்டோம். We are just going to cover natural language processing மட்டும் தான் கவர் பண்ண போறோமா. So computer vision என்னது, அதோட some few things applications அன்றது இங்க நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். just go on பண்ணலாம். So இங்க வந்துட்டு ரொம்ப நார்மல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நான் எழுதிருக்கேன். நான் இதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். So திரும்பி நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. So if you are not understandable, then let me know, then I will teach it again. Okay. So the first deep learning applications is a computer vision. In computer vision, deep learning AI models can enable machines to identify and understand the visual data. Some of the main applications of deep learning in computer vision include object detection and recognition. So in the object enna adu detect pannittu recognition பண்றது தான் இந்த computer vision main application. So deep learning model can be used to identify and locate the objects within images and videos, making it possible for machines to perform tasks such as self-driving cars, surveillance, and robotics. So object detection and recognition under applications that deep learning means computer vision under the include ஆயிருக்கு. Image classification. Deep learning models can be used to classify images into categories such as animals, plants, and buildings. இப்போ நம்ம ஒரு மேப் ஓபன் பண்றோம். எஸ் ஆர் நோ? அந்த மேப் ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு எல்லா பிளேசஸ் ப்ராப்பரா இங்க எல்லாமே பில்டிங்ஸ் இருக்கும், இங்க எல்லாமே இது வந்துட்டு ட்ரீஸ் மீன்ஸ் ப்ராப்பர் கிளியர் ஜியோகிராபிக்கல் மேப் பார்க்கும்போது ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஓகே, சோ தட் இஸ் கால்ட் அ கம்ப்யூட்டர் விஷன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், so this is used in applications such as medical imaging. அதே மாதிரி இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நம்ம டயக்னோசிஸ் பண்றோம். சோ அதுல கூட ரொம்ப டீடைல்டா இமேஜஸ் பண்றது கொடுக்குது. So quality control and image retrieval. So next, image segmentation. Deep learning models can be used for image segmentation into different regions, making it possible to identify specific features within the images. So this is what about computer vision in the deep learning. Coming to the natural language processing. So see here, this is a second application in deep learning. So the deep learning model can enable machines to understand and generate human language. Some of the main applications of deep learning in natural language processing includes automatic text generation. Yes or no? நம்ம ஒரு ஸ்பீச் ஒரு எதனா ஒரு கொடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு பேசிட்டு இருக்கிறோம்னா அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி டெக்ஸ்ட்ன்றது வந்துடும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ஆன் பண்ணணும் டிவில, அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மைக் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம பேசுறோம். அந்த பேசிக்கு தகுந்த மாதிரி டெக்ஸ்ட்ல வந்துடும். How it is possible? With the help of NLP only. See here. Deep learning model can learn the corpus of text. Corpus of text is nothing but the sentences. And new text like summaries, essays can be automatically generated using these trained models. இது எல்லாமே எப்படி நடக்கும்னா பை ட்ரைனிங் only. நம்ம எவ்வளவு ட்ரெயின் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நியூ கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின்டு மாடல்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இட் வில் கிவ் த அவுட்புட்ஸ். நெக்ஸ்ட், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். ஆமா, இப்ப வந்துட்டு நம்ம ஏதாவது டைப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். இங்கிலீஷ்லயே வேணுமா இல்லைன்னா சம் அதர் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக நம்மளுக்கு பாப்அப் விண்டோ வரும். So that kind of applications and all can be done with the help of NLP only. Next, sentiment analysis. Sentiment analysis என்றா என்னது? So இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்ன்றது
ஒரு குட் வேல இருக்கான், ஒரு பாசிட்டிவ் வேல இருக்கான், ஒரு நெகட்டிவ் வேல இருக்கான், இல்லனா நார்மல் மீன்ஸ் அப்படி இல்ல ஓகே 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 மாதிரி இருக்கான் அனலைஸ் பண்றது தான் இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சோ இங்க பாருங்களேன், டீப் லேர்னிங் மாடல்ஸ் கேன் அனலைஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் a piece of the text, making it possible to determine whether the text is positive, negative or neutral. This is used in applications such as a customer service. So customer service, social media monitoring and political analysis. ஓகேவா? சோ இது எல்லாமே நார்மலா நம்மளுக்கு யூசுவலா இருக்கிறது தான். நெக்ஸ்ட், ஸ்பீச் recognition. Deep learning models can recognize and transcribe spoken words, yes or no, making it possible to perform tasks such as speech to text conversion, voice search and voice controlled devices. நம்ம ரியல் லைஃப்ல பார்த்துட்டு இருக்கறோமா, டெய்லி லைஃப்ல? Yes, ma'am. So this and all done with the help of what? Deep learning concept la one of the main application is NLP பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு reinforcement learning. ஸோ இது வந்து நம்ம கவர் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிடுறோம். ஸோ இன் reinforcement learning, deep learning works as a training agents to take action in an environment to maximize reward. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைன் செஸ் கேம்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளோட பான்ன்றது கரெக்டா மூவ் பண்ணீங்களன்னா அதுக்கு ரிவார்ட் வரும். எய்தர் யூ மூவ் த பான் கரெக்ட்லி ஆர் நாட் மூவிங் த பான் இன்கரெக்ட்லி, வாட் we can say, either you can get the reward or you cannot get the reward. So that is what main thing, you have to maximize the reward. Environment அன்றது என்னதுன்னா online platform. Okay, training agents is nothing but the users who are playing the game. Okay, some of the main applications of the deep learning is reinforcement learning, game playing. Deep reinforcement learning models have been able to beat human experts at games such as Go, chess and Atari. That is what I said here, chess game. So next, robotics. Deep reinforcement learning models can be used to train robots to perform complex tasks such as grasping the objects, navigation and manipulation. Correct? இப்போ நம்ம ஒரு வீட்ல இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளோர் கிளீனிங்காக சம் கைண்ட் ஆஃப் மெஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ வாட் தட் மெஷின் இஸ் டூயிங், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவ்வளோ நம்மளோட ஹவுஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் அப்போ அது என்ன பண்ண, இப்போ மெஷின் ஆன் பண்ணோம்னா வாட் இட் வில் டூ, அதுக்கு கொடுத்துருக்கிற வேலை மீன்ஸ் ஃப்ளோர் ஃபுல்லு கிளீன் பண்ணிட்டு நான் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மீன்ஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கும். ஒன்ஸ் அதோட ஒர்க் ஃபினிஷ் ஆச்சுன்னா திரும்பி இது என்ன பண்ணுது, இட் வில் கோ ஆன் கீப் இட் ஃபார் சார்ஜிங். ஸோ மீன்ஸ் இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஓன் ஒர்க். ஒன்ஸ் நம்ம அதை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கிறோமோ அதுக்கு விதமாவே இட் இஸ் ஒர்க்கிங். So grasping the objects and moving as we directed to move, yes or no, navigation. Manipulation means நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கிறோமோ அது எல்லாமே மீன்ஸ் கீழே போகணும், எப்படி நம்ம சொல்லிருக்கிறோமோ என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கிறோமோ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். So what and all we have given the work to do, that and all it will be done by its own once you train that machine. So that is what robotics. Next, control system. Deep reinforcement learning models can be used to control complex systems such as power grids, traffic management and supply chain and optimization. So traffic management நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். So இப்போ நம்ம traffic management இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், so if you want to move from one place to another place, so நம்மளுக்கு இப்போ என்ன மேப் ஆன் பண்ணிக்கின்னு போகும்போது நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்ன வந்துடும், ஸோ நீங்க இந்த வேல போனீங்கன்னா டிராஃபிக் இந்த மாதிரி இருக்கு, ஸோ தெர் இஸ் another way where the traffic is very much less. அது மாதிரி ஒன்று. Second thing is based on the traffic, what it will manage stop பண்றதுக்காக traffic lights, next stop பண்றதுக்காக ஆகட்டும், வெயிட் பண்றதுக்காகட்டும், go பண்றதுக்காகட்டும். So it is going to be maintain the signals, yes or no. So this and all what control systems, this all comes under reinforcement learning only. ரொம்ப advanced kind of application தான் இந்த reinforcement learning. Okay va. So this is what about reinforcement learning. Next நம்ம என்ன பார்க்கறோம்னா advantages. What and all advantages that we have when you are performing with the deep learning algorithms. High accuracy, you will get the high accuracy. Automated feature engineering means automatica it is going to capture the features from your given data. Scalability, so scalability means it is able to handle a huge data. So complex data sets எல்லாமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த டீப் லேர்னிங் யூஸ் பண்றதுனால. Flexibility means it can perform a wide range of tasks. So different types of tasks perform பண்ணுமா. So
ஸோ அது எந்த மாதிரி டேட்டானா இருக்கட்டும், அது டெக்ஸ்ட் டேட்டானா இருக்கட்டும், இமேஜஸ் ஆனா இருக்கட்டும், ஸ்பீச் எந்த மாதிரி டேட்டானா இருக்கட்டும், it can able to handle, it can able to apply different ranges of tasks. Okay, and it can handle any type of data. Next, continual improvement. So it will improve the performance of the data. Okay, what and all you have in your data set. So idellame advantages da. Next, what is the next thing? Disadvantages. High computational requirement. நம்மளுக்கு இந்த deep learning algorithms யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால it will take a large amounts of data. Compulsory நம்ம ஒரு data set கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அந்த data setல compulsory huge amount of data இருக்கணும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா the resource to train and means it will take a lot of time in order to train the model. So அது ஒரு disadvantage. Next thing என்னதுன்னா requires a large amounts of labeled data. நம்ம எப்பனா நம்ம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மீன்ஸ் லேபிள்டு டேட்டா கொடுத்துட்டு இருக்கும் போது it is the cost for this one is very much expensive and it will take lot of time in order to train that model. அந்த மாடல் ட்ரெயின் பண்றதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கும். At the same time cost is also very much high. So that is the second disadvantage. Interpretability. What is mean by interpretability? So in order to understand and in order to take the decisions is very much difficult in this deep learning models. So ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக ஆகட்டும், அப்புறமா அந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஆகட்டும், ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ண போறோம், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண போறோம் இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல. நெக்ஸ்ட் ஓவர் ஃபிட்டிங். நம்ம கிட்ட ரொம்ப டேட்டா இருந்துச்சுன்னா யூஸ்வலி ஓவர் ஃபிட்டிங் தான் ஆகும். இந்த டீப் லேர்னிங் மாடல்ஸ் எப்போ யூஸ் பண்றோம்னா ஹியூஜ் டேட்டா இருக்கும் போதுதான். So when you are having a huge data, then it leads to overfitting. So when it is leading to overfitting, நம்மளோட performance அன்றது low ஆயிடும். So that is also one more disadvantage. And the next thing is black box nature. So black box nature means what here? See here. Deep learning models are often treated as a black boxes. You have to remember this point. Deep learning models also நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா black boxes and கூப்பிடுறோம். Why? Because making it difficult to understand how they work and how they arrived at their predictions. So நம்மளுக்கு புரியாது அது எப்படி ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி அது ஒர்க் ஆகுது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்ஸ் கொண்டு வரதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம எங்கன்னா போயிட்டு இருக்கிறோம், எஸ் ஆர் நோ. நம்ம போகும்போது நம்மளுக்கு காலுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பிக் ஆயிடுச்சு, மீன்ஸ் சம்திங் ஹிட் பண்ணி நம்ம அது விடுங்க. இப்ப குக்கிங் தான் எடுத்துக்காங்க, எப்படி சொல்றேன் தமிழ்ல எனக்கு தெரியல. நம்ம எங்கன்னா போகும்போது காலுக்கு அடிபட்டுச்சுன்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு ரியாக்ட் ஆகுறோம். ஸோ எப்படி அது ரியாக்ட் ஆகுறீங்க? we don't know, we cannot see how we are getting the information. ஸோ உள்ளவே நடக்கும் எல்லாமே நியூரான்ஸ் மூலமா பிரெயினுக்கு போகும். பிரெயின் ஒன்னே நம்மளுக்கு என்ன சொல்லுது, நம்மளுக்கு நோ ஆச்சு, நம்ம சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் அண்ட் ஆல் ஹேப்பன்ஸ் வித்வுட் நோயிங் அவர் செல்ஃப். So that is what I am saying here. That's why we are calling it like a black box nature. So நம்ம ரியாக்ட் ஆகுறது எப்படி நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொண்டு வரோம். எப்படி? some kind of reactions. So that is the reason deep learning க்கு another name என்னன்னு சொல்றோம்னா black box ன்னு சொல்றது. So these are the few advantages when you are using the deep learning models. Next thing. So இதுல different types of neural networks இருக்குமா. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ANN, CNN, RNN. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறது ANN. See here, artificial neural networks contain artificial neurons which are called units. So artificial neurons நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா units ன்னு கூப்பிடுறோம். These units are arranged in a series of layers that together constitute the whole artificial neural network in a system. So இது எல்லாமே series of layers ma'am. So the complete நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா artificial neural networks. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. This and all called nodes. இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே nodes ன்னு கூப்பிடுறோம். So இது எல்லாமே edges ன்னு கூப்பிடுறோம். So this is like a neurons மாதிரி தான். So இங்க பிகினிங்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாமே இன்புட் டேட்டா ஆச்சுன்னா, ரைட் சைடு கார்னர்ல இருக்கிறது எல்லாமே அவுட்புட் டேட்டா. நடுவுல இருக்கிறது என்னதுன்னா ஹிடன் லேயர்ஸ் which cannot be seen. இங்க நடுவுல இருக்கிற ஹிடன் லேயர்ஸ்ன்றது எத்தனை என்ன இருக்கலாம், பேஸ்ட் ஆன் அவர்
ரிக்குவயர்மெண்ட் நம்மளுக்கு எத்தனை லேயர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை லேயர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றப்போ அது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் ஆக போகுது. If you are maintaining a many number of hidden layers, then it comes to another type of neural networks. So inga paarungalam, in the majority of neural networks, units are interconnected from one layer to another. Each of these connections has weights that determine the influence of one unit on another unit. So inga in the data kodave it is going to have a weights. Ipo நம்ம linear equation எழுதும்போது நம்ம என்ன கொடுக்கிறோம், y is equal to mx plus c ன்னு சொல்றோம் இல்லையா. So அதே விதமா along with the data it will make use of the weights also for every unit. As the data transform from one unit to another, the neural network learns more and more about the data. So ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட், ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயர் போகும்போது it will learn more about the data ma. So which eventually results in an output. It results in an output from the output layer. So neural networks are used in various data sets like images, audios, and text. Different types of neural networks are used for different purposes. For example, predicting the sequence of words. So usually we use a recurrent neural network. That means RNN. So sequence of words, predicting the sequence of words, we will make use of RNN. Next. So how do artificial neural networks learn? எப்படி அது learn பண்ணிக்கும், நம்ம train பண்றபோது how it is going to learn practically. See here. So artificial neural networks are trained using a training set. Same thing நம்ம machine learningல எப்படி நம்ம train பண்றோமோ அதே விதமா தான் work ஆகும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் டெப்தா லேர்ன் பண்ணிக்கும். So இங்க பாருங்களேன். For example, suppose you want to teach an ANN to recognize a cat. இப்போ ஒரு இமேஜ் நான் recognize பண்ணிக்கணும் using the model called ANN. Then it is shown thousands of different images of cats so that the network can learn to identify a cat. நம்ம எல்லாம் சொல்லிருக்கிறோம் டீப் லேர்னிங் அண்ணாவே நம்மளோட டேட்டான்றது லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கணும்னுட்டு. ஸோ இப்போ ஒரு கேட் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும்னா so many number of images of cats கொடுக்கணும். அது வந்துட்டு different types of cats train பண்ணணும் அதுக்கு. Once the neural network has been trained enough using images of cats, then you need to check if it can identify cat images correctly. This is done by making the ANN classify the images. It is provided by deciding whether they are cat images or not. So இது ரொம்ப டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் நம்ம எப்பனா ஒரு இமேஜ் கொடுக்கும் போது அது கரெக்டா ரெகக்னைஸ் ஆகுதா இல்லையான்னுட்டு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற மாடல் தான் ANN மாடல். The output obtained by the ANN is corroborated by a human provided description of whether the image is a cat image or not. So நம்ம கொடுத்திருக்கிற இமேஜ் பேஸ் பண்ணிக்கிட்டே அது கேட்டா இல்லையான்னுட்டு ANN மாடல் சொல்ல போறது. If ANN identifies incorrectly, then back propagation is used to adjust whatever it has learned during the training. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டை கொடுத்துருக்கிறோம், ஆனா நம்மளோட அவுட்புட்ன்றது சம்திங் எல்ஸ் கொடுத்துருச்சுன்னா திரும்பி பேக் ப்ரோபகேஷன் மீன்ஸ் இட் வில் கம் பேக் அகைன் வந்துட்டு திரும்பி இட் வில் செக் இட். நம்ம எந்த விதமா ட்ரெயின் ஆயிருக்குன்னுட்டு செக் பண்ணிக்கிட்டு அகைன் இட் இஸ் கோயிங் டு கிவ் த கரெக்ட் அவுட்புட். அது ட்ரெயின் ஆயிருக்கிற விதமா அவுட்புட் கொடுக்குறவருக்கு இட் கம் பேக் அகைன் அண்ட் அகைன். ஸோ அது எப்போ நம்ம கம் பேக் வருதோ தட் இஸ் கால்ட் அ பேக் ப்ரோபகேஷன். So back propagation is done by fine tuning the weights of the connections in ANN units based on the error rate obtained. நம்ம இந்த back propagation பண்ணும்போது நம்மளோட weights அன்றது you have to adjust it ma. So this process continues until the artificial neural network can correctly recognize a cat in an image with minimal possible error rates. So நான் அதான் சொன்னது, until it gives the correct output it will perform the back propagation. Okay, so back propagation பண்றதுக்காக you have to tune the weights of the connections in the ANN units based on the error rate. Means you have to provide the values for the weights. Okay va. So this is how it is going to work in the ANN. So the different types of ANNs இருக்குமா, feed forward neural network, convolutional neural network. இங்க ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் ஆனா அட் ஏ டைம் ஒரே வாட்டி கரெக்டா அவுட்புட் கொடுத்துரும். ஓன்லி சிங்கிள் டைரக்ஷன், இட் வில் நாட் கம் பேக் இட் அகைன். நோ பேக்வர்ட் ப்ரோபகேஷன் வில் நாட் பி allowed in this
ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். இதுதான் நான் சொல்றேன், CNN சொல்றேன் இல்லையா, இதுதான் convolutional neural network. Third one is recurrent neural network. Okay, so predicting the sequence of a text. So with the help of this neural network only we can predict the outputs. So இப்ப feed forward neural network பார்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீடைல்டா நான் இந்த ANN பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேமா. சோ இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அனலிட்டிக்ஸ் வித்யான்ற இதுல நீங்க கோ ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப டீடைல்டா இருக்குமா இதுல. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் நாங்க ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இதுல இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ்ல இருக்குமா. நியூரல் நெட்வொர்க்ஸ் இஸ் a computational learning system that uses a network of functions to understand and translate a data input of one form into a desired output, usually in another form. The concept of the artificial neural network was inspired by human biology and the way neurons of the human brain function together to understand inputs from human senses. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறோம். சோ நம்ம பாக்குறது என்னது? ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் தான் இன்புட். அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்த உடனே வாட் we are going to say, அதோட நேம் நம்ம சொல்றோம். தட் இஸ் கால்ட் அவுட்புட். சோ அதே விதமா நம்ம எப்படி ரியாக்ட் ஆகுறோம், எப்படி நம்ம சொல்றோமோ அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றது சேம் ஹியூமன் மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது தான் இதோட மீனிங்மா. சோ நெக்ஸ்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா see here, this is what the image. சோ இங்க நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்களேன். சோ this is what the image, right? சோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கிரீன் கலர் இருக்க இன்புட் லேயர் நடக்கும்போது நடுவுல இருக்கிறது ஹிடன் லேயர். சோ இந்த பிங்க் பர்பிள் கலர்ல இருக்கிறது வந்துட்டு அவுட்புட் லேயர்மா. சோ இங்க ஜஸ்ட் see here, input layer also known as input nodes or the inputs or information from the outside world is provided to the model to learn and derive conclusions from. Input nodes pass the information to the next layer, that is hidden layer. நம்ம இங்க வந்துட்டு டைரக்டா நம்ம இங்க வராதுமா. சோ நம்ம கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு it is going to extract the features of those objects and train the model and give the outputs for us. So அதுதான் இன்புட் லேயர். சோ டைரக்டா கொடுக்காம ஹிடன் லேயர் கிட்ட போயிட்டு it will give the outputs for us. So what is hidden layers? Hidden layers is a set of neurons where all the computations, அதான் சொன்னது, computations are performed on the input data. There can be any number of hidden layers in the neural network. எத்தனை number of hidden layers கூட இருக்கலாமா. The simplest network consists of a single hidden layer. நம்மளுக்கு ஒரே ஒரு single hidden layer இருந்துச்சு, that is a simple neural network ன்னு சொல்லலாமா. Next, output layer என்னது? Same thing, output கொடுக்கிற நோடுன்னு சொல்லலாம். The output layer is the output or conclusion of the model derived from all the computations performed. There can be a single or multiple nodes in the output layer. இங்க வந்துட்டு output layer என்றது single ஆனா இருக்கலாம், multiple ஆனா இருக்கலாம். For example, இப்ப நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல yes or no இருக்கலாம், good bad, அப்புறமா not good not bad, அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. There might be outputs என்றது multiple இருக்கலாம். சோ இங்க single output இருக்கு, இங்க என்ன சொல்றாங்கன்னா multiple output layers கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. So there can be single or multiple nodes in the output layer. If you have a binary classification problem, the output node is 1. But in the case of multi-class classification, the output nodes can be more than 1. Understood? So this is about input layer, hidden layer and output layer. Next, இங்க perceptron ன்னு சொல்றோம் இல்லையா. Perceptron அண்ணா என்னதுன்னா where it performs some mathematical calculations ma. So இங்க பாருங்களேன், perceptron is a simple form of a neural network and consists of a single layer where all the mathematical computations are performed. So this is what a single layer இருக்கிற network நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா perceptron ன்னு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க இந்த நடுவுல இருக்கிறது பாத்தீங்களா, என்ன பண்றாங்கன்னா it is going to perform mathematical calculations in order to get our outputs. So இங்க பாருங்க, along with the input data we are just giving the weights also. So இங்க பாருங்க, whereas multi-layer perceptron also known as, so if you are having more than one layer then we'll call it like artificial neural network consists of more than one perceptron. ஒரு hidden layer ரொம்ப இருந்துச்சுன்னா artificial neural networks ன்னு சொல்லலாம், which is grouped together to form a multi-layer neural network. Okay, so this is what a artificial neural network, where the left side one is input layer and the final one is output layer. In between you are having a hidden layers. More than one hidden layer
is nothing but artificial neural network. So more than one perceptron. Usually we are calling it like a hidden layers. Previously we will call it that one as a perception only. Okay, see here. An input layer with 6 input nodes, hidden layer 1 with 4 hidden nodes, that is 4 perceptrons. So this is one hidden layer where it contains 4 nodes. So that complete we'll call it as what? Hidden layers. See, 4 hidden nodes we'll call it as 4 perceptrons we will call. In the second hidden layer, 4 hidden nodes. Output layer with 1 output node. There are ரொம்ப detailed இருக்குமா, so அதுக்காக நான் இதில explain பண்ணிட்டு இருக்கேன். So what is the steps to work with this ANN? So இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுக்கிறது எல்லாமே input data x1, x2, x3. So along with this data, you should provide a bias value. You should provide a bias value with these weights. So compulsory எதுக்காகனா நம்மளோட weights அன்றது இல்லன்னப்போ it will make use of this bias value as 1. So இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க summer and threshold unit. You are going to provide some functionalities. You are going to provide some kind of regression, some kind of logics, some kind of functions to train the model. Okay, so inga pathina w1 w2 with ellame weights, b is the bias and x1 x2 are the inputs. So in between you are going to make use of this formula x1 into wi plus b, just like an equation, linear equation. Just like that in the artificial neural networks we will make use of these formula, summation of xi into wi plus b, x2, like that only. Okay, so threshold unit means you are going to give some limits. Okay, you are going to give some limits. So how many number of hidden layers that you need, so that limitation you are going to provide with the help of a threshold unit here. Okay, so now see here, in the first step input units are passed, that is data is passed with some weights attached to it to the hidden layer. We can have any number of hidden layers in the above image inputs. x1 x2 is passed. Each hidden layer consists of neurons. All the inputs are connected to each neuron. So this is artificial neuron. So after passing on the inputs, all the computations is performed in the hidden layer. Okay, blue oval in the picture, this one only. So computation performed in the hidden layers are done in 2 steps, which are as follows. So computations under the 2 ways la perform pannudhu. First one, see here. First of all the imputations are multiplied by their weights. So input x1 into w1 and sollukiya multiplied with weights. Weight is the gradient. So we already said that gradient descent. So optimization kaga. So global minima varra varukku நம்ம values use பண்றோம். So in order to give the values, we will make use of the optimization technique, that is gradient descent or coefficient of each variable. It shows the strength of the particular input. After assigning the weights, a bias variable is added. Bias அன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம y is equal to mx plus c, c எப்படி கான்ஸ்டன்டா இருக்குமோ, இந்த artificial neural networks le bias அன்றது ஒரு கான்ஸ்டன்ட் that helps the model to fit in the best way possible. Okay, so this will be the formula. So இங்க வந்துட்டு நம்ம just summation கொடுத்துருக்கிறோம். So இங்க வந்துட்டு full நம்ம கிட்ட எத்தனை inputs இருக்கோ அது எல்லாமே எடுத்து இங்க போட்டிருக்காங்க. So 5 weights, 5 inputsக்கு 5 weights கொடுத்திருக்காங்க இங்க. Then in the second step, the activation function, a function சொல்லிருக்கலையா. So we are going to make use of some kind of algorithms in order to train the model. So இங்க பாருங்க. Then in the second step, the activation function is applied to the linear equation, that is Z1. So in the Z1 க்கு linear equation அன்றது apply பண்ண போறோம். So the activation function is a non-linear transformation that is applied to the input before sending it to the next layer of neurons. So next, இப்போ வந்து நமக்கு கிட்ட ஒரே லேயர் தான் இருக்கு. If it is moving to the next layer, it is going to perform everything in that same layer only. So see here, the importance of this activation function is to inculate non-linearity in the model. So it is going to find out the non-linearity. Okay, there are several activation functions, but நம்ம இங்க என்ன activation function யூஸ் பண்றோம்னா ReLU. So which is a very much efficient use ஆகுற activation function என்னதுன்னா ReLU function தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா. So the whole process described in the point 3 is performed in each hidden layer. After passing through every hidden layer,
we move to the last layer, that is our output layer, which gives us the final output. So the process explained above is known as a forward propagation. So ellame left to right ஆயிருக்கு. So if a predictions under the proper இல்லன்னப்ப நம்ம என்ன பண்றோம்னா it will come back again until it give the correct predictions. After getting the predictions from the output layer, the error is calculated. That is the difference between the actual and the same thing. MSC நம்ம calculate பண்றோம் இல்லையா, சேம் அதே விதமா இங்க error என்றது calculate பண்றோம் from actual data and predicted data. If the error is large, error என்றது ரொம்ப இருந்துச்சுன்னா, in order to minimize the errors, we will perform the back propagation. So back propagation என்றது பாத்தீங்கன்னா, so updating and finding the optimal values means இது எப்படி பண்றோம், optimization technique, gradient descent use பண்ணி until it gives the minimum error வர வரைக்கும் நம்ம இது பண்றோமா. See here, so back propagation is the process of updating and finding the optimal values of weights or coefficients which helps the model to minimize the error, that is the difference between the actual and predicted values. In the minimum error என்றது minimum ஆகற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், back propagation என்றது பண்ண போறோமா. So that means in order to give the values manually for these weights, we are going to make use of the optimization technique, that is what, gradient descent. Okay, so next இங்க பாருங்க gradient descent தான் யூஸ் பண்ண போறோம். See until you get the global minima, so you will make use of this gradient descent technique. Okay va. Next, so நமக்கு நம்ம previous sessionsல பார்த்திருக்கோம், machine learning concepts பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். So just check those things here. So நம்ம இங்க வந்துட்டு small கொடுத்துட்டு வரணும், big கொடுத்துட்டீங்கன்னா it leads to incorrect values அன்றது ப்ராப்பரா வராது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மலை மேல இருந்து கீழே வரணும்ன்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு மூடலைன்னா ப்ராப்பரா வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கண்ணுக்கு டைப் பண்ணிட்டாங்க, ஏதோ கிளாத் டைப் பண்ணிட்டாங்க, இப்ப நீங்க மலை மேல இருந்து கீழே வரணும், வித்தவுட் எனி ஹெல்ப் யூ கேன் நாட் கம். எப்படி வர்றீங்க, யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு எடுத்துக்கோங்க, நீங்களே வரணும். அப்ப எப்படி வர்றீங்க, so must and should you come down. அப்ப நம்ம என்ன பண்றோம், so you will slowly you will come. நீங்க வந்துட்டு கால் ரொம்ப ஸ்பீடா வைக்கிறதுக்கு ஆகுமா, it is not possible. You need to reach this place, கீழே வந்துடணும் மலை மேல இருந்து. so அப்ப என்ன பண்றோம், you will be keeping your steps very small steps வச்சுக்கிட்டே கீழே வந்துருங்க. so that is the correct way. okay, so small learning இந்த மாதிரி தான் இருக்கணும். so நீங்க எப்படி என்ன அப்படி வச்சிருந்தீங்கன்னா it leads to the mislead ஆயிடும். so you should not do such things. ஓகேவா. so இங்க வந்துட்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஒரு சின்ன டீடைல் சொல்லிட்டு நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடலாமா. Activation functions are attached to each neuron and are mathematical equations that determine whether a neuron should be activated or not, based on whether the neuron's input is relevant for the model's prediction or not. The purpose of the activation function is to introduce the non-linearity in the data. டேட்டால நான் லீனியாரிட்டி இருக்கா இல்லையா செக் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ன்றதை யூஸ் பண்றோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம அது பார்த்துருக்கிறோம், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல பார்த்துருக்கிறோம். தட் மீன்ஸ் ஹைப்பர்பாலிக் டான்ஜென்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ரெலு, நான் சொல்லிருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் a very much this and soft max. நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண போற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரெலு அண்ட் சாஃப்ட் மேக்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெலியோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் ஃபங்க்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் லீக்கி ரெலுன்னு கூட யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நம்மளோட கோர்ஸ்ல மோஸ்டா யூஸ் பண்ற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரெலு அண்ட் சாஃப்ட் மேக்ஸ்மா. ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி எவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறனோ எல்லாமே ஏன்னு பத்தி சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போது வரைக்கும் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸ்ன்றது ஜூபிட்டர் நோட் புக்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோம். எதுக்காகனா நம்மளோட ஜூபிட்டர் நோட் புக்ன்றது ஆஃப்லைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வெரி ஃபியூ டேட்டா இருக்கிறதுனால நார்மலா ஒர்க் ஆகுது. பட் இப்போ நம்ம டீப் லேர்னிங் மாடல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜூபிட்டர் நோட் புக்குன்னா கூகுள் கொலாப்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆக போகுது. பிகாஸ் அங்க ஜிபியூன்றது ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகுதுமா. இங்க வந்துட்டு அங்க மீன்ஸ் இட் வில் நாட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி இன் த ஜூபிட்டர் நோட் புக்ஸ். ஸோ மேக்சிமம் நீங்க டீப் லேர்னிங் மாடல் மீன்ஸ் எல்லா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே மீன்ஸ் பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கூகுள் கொலாப்ல தான் எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணுங்க. ஸ்பீட்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா.
நான் வந்துட்டு இங்க ஐரிஸ் டேட்டா செட் நான் இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ல இருக்கிற டேட்டா செட்ஸே கூட நீங்க டீப் லேர்னிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த டேட்டா செட் தான் இந்த அல்காரிதம்க்கு யூஸ் பண்ணிக்கணும்ன்றது எதுவுமே கிடையாதுமா. எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்க வந்துட்டு ஐரிஸ் டேட்டா செட் எடுத்திருக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன லைப்ரரிஸ் வேணுமோ அது எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பை லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐரிஸ் டேட்டா செட்ன்றது நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கைகிட் லேர்ன் லைப்ரரியிலேருந்து நானும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். லோட் ஐரிஸ்ன்றது இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஐரிஸ் டேட்டா செட் இருந்துச்சுன்னா பாண்டாஸ் லைப்ரரி மூலமா அது நீங்க ரீட் பண்ணிக்கலாம். எப்படி என்ன ஓகே தான். நெக்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்குக்காக நான் ஸ்கைகிட் லேர்ன்ல இருந்து மாடல் செலெக்ஷன்ல இருந்து ட்ரைன் டெஸ்ட் ஸ்பிளிட்ன்ற கிளாஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்காக லேபிள் பைனரைசர்ன்றது யூஸ் பண்ணிக்கேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் திஸ் ஹியர் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் அவர் டேட்டா டு த அண்டர்ஸ்டாண்டபிள் வே. மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வேல டெக்ஸ்ட் டேட்டான்றது எது ஒன்றா இருக்கட்டும், அந்த பைனரைஸ்டு டேட்டா பைனரி ஃபார்மேட்ல அந்த டேட்டான்றது கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம இந்த லேபிள் பைனரைசர்ன்ற கிளாஸ்ன்றதை யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்துட்டு டென்சர் ஃப்ளோன்ற லைப்ரரி யூஸ் பண்ண போறோம். ஸோ டென்சர் ஃப்ளோன்னு சொன்ன உடனே இட் கம்ஸ் டு அண்டர் டீப் லேர்னிங் ஓன்லி. ஸோ இந்த டென்சர் ஃப்ளோ கெராஸ் மாடல்ஸ்ல இருந்து சீக்வென்ஷியல்ன்றது யூஸ் பண்றோம். So the sequential is nothing but it is going to representing the nodes. So order of the nodes. Okay, sequential order of the nodes. TensorFlow Keras layers import the dense. Means how layers representation kaga we are just importing this dense. எத்தனை layers வேணும்ன்றது நம்ம இத யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம representation கொடுத்துறலாம். So வேணுமன்ற libraries import பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற ஐரிஸ் டேட்டா செட் லோட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் இங்க ஜூபிட்டர் நோட் புக்ல உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். பட் நீங்க என்ன பண்ணணும்னா இன் ஆர்டர் டு எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம் யூ மேக் யூஸ் ஆஃப் த கூகுள் கொலாப். ஓகேவா? ஸோ அது எதுக்காக நான் அப்புறமா காட்டுறேன். வெயிட் செகண்ட், இது சொல்லிக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஐரிஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் ஐரிஸ் டேட்டாக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். மீன்ஸ் லோட் பண்ணிக்கிட்டேன் அந்த டேட்டா செட். இப்போ இந்த டேட்டா செட்ல இருக்கிற டேட்டா யூஸ்வலி நம்ம லோட் பண்ற டேட்டா செட்ன்றது எப்பவுமே டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ நீங்க வேணும்னா கீஸ் என்ன கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற காலம் நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஸோ டேட்டான்றது ரோ வேல்யூஸ்மா, டார்கெட்ன்றது அவுட்புட் டேட்டா. ஸோ நான் நீங்க என்ன பண்றேன்னா இன்புட் ஃபியேச்சர்ஸ் அவுட்புட் ஃபியேச்சர்ஸ்ன்றது எல்லாமே நான் செப்பரேட் வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். நமக்கு தெரியுமில்ல எப்படி கிரியேட் பண்ணோன்னுட்டு. எக்ஸ் வேரியபிள்ல நம்மளோட டேட்டா செட்ல இருந்து டேட்டாவோட ஃபீச்சர்ஸ் மட்டுமே எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். டார்கெட் ஃபீச்சர் மட்டுமே y வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். The next step what we need to do here is you need to transform your data. So நம்ம டார்கெட் டேட்டா எல்லாமே மிஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வேல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக you should encode your data, target data using this label binarizer function. ஸோ இதுக்கு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட், இது ஃபங்க்ஷன் கிடையாது கிளாஸ்மா. ஸோ இந்த லேபிள் பைனரைசர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்பி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிடுறீங்க. திரும்பி அந்த வேரியபிள்லயே ஸ்டோர் பண்ணிடுறீங்கம்மா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு யூஆர் ட்ரைனிங் அண்ட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் ஃபிட்டிங் திஸ் வைல இருக்கிற டேட்டா பண்ணிட்டு திரும்பி அந்த y வேரியபிள்கே ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன உடனே நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட இருக்கிற டேட்டா ட்ரைனிங்குக்காக டெஸ்டிங்காக ஸ்பிளிட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கிற மெத்தட் வந்துட்டு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் மெத்தட். இங்க எக்ஸ் ஒய் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ், டெஸ்டிங் சைஸ் வந்துட்டு 20% கொடுத்துருக்கேன். ரெஸ்ட் 80% வந்துட்டு ட்ரைனிங்காக, ரேண்டம் ஸ்டேட்ன்றது 42 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரீசன் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் யூ ஆர் பில்டிங் த மாடல், மீன்ஸ் எத்தனை நோட்ஸ் வேணும்ன்றதை நீங்க இதுல சொல்றீங்க. ஸோ சீக்வென்ஷியல்ன்றதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்புட் லேயர்ஸ் வித் 4 நியூரான்ஸ் மீன்ஸ் ஐ எம் ஹேவிங் 4 நியூரான்ஸ் மீன்ஸ் நோட்ஸ் corresponding to the 4 features in the data set. 4 features base பண்ணி மீன்ஸ் 4 features இருக்கிறதுனால என்னென்ன 4 features இங்க செப்பல் விட்த், செப்பல் லென்த், பெட்டல் விட்த், பெட்டல் லென்த். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல இருக்கிற 4 features பேஸ் பண்ணிக்கிட்டு ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் நோட்ஸ் லேயர்ஸ். நோட்ஸ் வந்துட்டு 4 எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் நான் இங்க வந்துட்டு டோட்டலா 2 ஹிடன் லேயர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் அதுதான் இங்க சொல்லிருக்கிறது.
first hidden layer with 10 neurons means first hidden layer la nanu 10 neurons எடுத்துட்டேன் means 10 nodes எடுத்துக்கிறேன். second hidden layer la 8 neurons எடுத்துக்க போறேன். அதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறது. அப்புறமா நம்ம இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், what we said here in this mathematically in the middle la இருக்கிறது hidden layers அது எத்தனைனா இருக்கலாம். So every neuron will perform a mathematical calculations to give the output ன்னு சொல்லியிருக்கிறோம். So அதுக்காக 10 neurons கொடுத்திருக்கேன். input shape is equal to 4 means 4 is nothing but water. So நம்ம first layerல மட்டும்தான் நீங்க VHS கொடுக்க போறீங்க. எத்தனை VHS இருக்கு with one column with output column. So நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ற தேவை இல்லை. ஓகேவா? So activation வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க activation function என்னது, ReLU activation function இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. second hidden layerல you are adding these layers மா. So அதுக்காக மாடல் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு add function கொடுத்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வேணும், ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் வேணும்னு சொல்றது தான் இந்த டென்ஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட்ல 10 வேணும், இன்புட் வந்துட்டு 4 VHS, காலம் இஸ் 1 காலம், ஸ்பெசிஃபை பண்ணலாம் அதுவே தான் ReLU ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஹிடன் லேயர்ல 8 நோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இதுல மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணா போதும். ஆக்டிவேஷன் சேம் திங். ஸோ அவுட்புட் லேயர்ல 3 நியூரான்ஸ், எதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு ஐரிஸ் டேட்டா செட்ல 3 டைப்ஸ் ஆஃப் iris இருக்கு. that means 3 types of இது இருக்கு. what is that, versicolor, virginica and one more color இருக்கு இல்லையா, one more இருக்கு. so அதுக்காக தான் நம்ம இங்க 3 இருக்கிறதுனால 3 அவுட்புட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3 நியூரான்ஸ் ன்றது கொடுத்துக்க போறோம் இங்க. so what I mean to say here is 4 VHS இருக்கிறதுனால நம்ம இங்க 4 நியூரான்ஸ் எடுத்துக்கிறோம். okay, this is input. okay வா? நெக்ஸ்ட் இங்க 8 ஃபர்ஸ்ட் லேயர்ல ஹிடன் லேயர்ல 10 எடுத்துக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் ஹிடன் லேயர்ல 8 எடுத்துக்கிறீங்க. தட் இஸ் அப் டு எப்படினா எடுத்துக்கலாம். 1 2 3 6 7 8. அவுட்புட் லேயர்ல 3 எடுத்துக்கிறீங்க. ஈச் நோட் should be this interconnected like this மா. every node எப்படினா அப்படி கனெக்ட் ஆகும். சோ நமக்கு இந்த மாதிரி எப்படி கனெக்ட் ஃபைனலா நம்மளுக்கு இந்த இன்புட் டேட்டா எந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த 3லன்றது நம்மளுக்கு கொடுத்துருது. ஓகேவா? சோ இங்க வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஆக்டிவேஷன்ல சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது நம்ம வந்துட்டு ரன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க, compile the model with categorical cross entropy loss and optimizer. சோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா you should make use of optimization technique. சோ இங்க நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆப்டிமைசேஷன் டெக்னிக் வந்துட்டு ஆடம் யூஸ் பண்ணிருக்கிறோம். லாஸ் அன்றது கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி என்ற டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு மெட்ரிக்ஸ் அன்றது ஸ்கோர் அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றோமா. ஸோ கம்பைல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட ட்ரைனிங் டேட்டா ஃபிட் பண்ண போறோம். ஸோ உங்களோட சைஸ் சொல்லணும். எபிக்ஸ் மீன்ஸ் எபாக்ஸ் என்னதுன்னா மீன்ஸ் 100 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் நீங்க இட்ரேட் பண்ணணும்ன்ற மாதிரி. ஸோ பேட்ச் சைஸ்ன்றது 10. நீங்க ட்ரெயின் பண்றதுக்காக எத்தனை டைம் ஆஃப் இட்டரேஷன்ஸ் வேணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நம்பர் கொடுக்குறீங்க. சோ இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அக்யூரசிஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டு அப்படியே வரும். எங்க கான்ஸ்டன்ட் ஆயிடுமோ அங்க ஸ்டாப் ஆயிடணும், நம்ம ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்க்கும் நம்ம கொடுக்கலாம். சோ நம்ம இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட ஜூபிட்டர் நோட் புக்ன்றது அவ்வளோ அக்யூரேட்டா ஒர்க் ஆகாது. சோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு கூகுள் கொலாப் யூஸ் பண்றோம், விச் இஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். திஸ் இஸ் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி ஜூபிட்டர் நோட் புக் அவ்வளோ எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகாது. So where it will maintain GPUs in the Google Colabs, but it will not maintain in the Jupyter notebook la adella maintain பண்றதுக்கு ஆகாது. ஓகேவா? சோ அதுக்காக தான் Google Colabs யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது. சோ 100 iterations ஆகுதாக வரும். எங்க நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துருமோ அங்க ஸ்டாப் ஆயிடும். சோ இப்போ எவாலுவேட் த மாடல், டெஸ்ட் லாஸ் எவ்வளவு இருக்கு, டெஸ்ட் அக்யூரசி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம எவாலுவேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ் டெஸ்ட் அண்ட் ஒய் டெஸ்ட் கொடுக்கும்போது அக்யூரசி ஆனது 96% இருக்கு. That means accuracy score is good only. Okay, so now make the predictions on new data. இப்போ நீங்க x test கொடுக்குறீங்க, on test data கொடுக்குறீங்க. So classes you are using a method called argmax. Predictions axis is equal to 1. So நீங்க இங்க பார்க்கும்போது இது வந்துட்டு predicted classes. நம்ம நீங்க கொடுத்திருக்கிற x test data கொடுக்கும்போது ஒரு அவுட்புட்ஸ் வரும். இது எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. So இப்போ actual data இது நீங்க argmax என்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அவுட்புட் கொண்டு வந்திருக்கீங்க. சோ நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மாடல் கொடுத்திருக்கிற அவுட்புட், இது வந்துட்டு ஆக்சுவல் அவுட்புட். சோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. 1 1 0 0 2 2 1 1 1 1 means mostly it is giving the
கரெக்ட் டேட்டா only. So அதுக்காக தான் நமக்கு அக்யூரசி வந்துட்டு 96 means 0.966 is nothing but approximately 97%. So most of the predicted data and actual data is similar only. Okay. So this is how you can make use of ANN. உங்களுக்கு Google Colab பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். So well Colab இருக்குல ஓபன் பண்ணிக்கோங்க. So இங்க பாத்தீங்கன்னா இங்க கனெக்டட் பாத்தீங்களா இது கீழ drag down இது பண்ணீங்கலனா run time டைப் பண்ணிருக்கு பாத்தீங்களா அது கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க நமக்கு एक्चुअली CPU ன்னு இருக்கு இல்லையா So hardware accelerator CPU ல இருந்து T4 GPU ன்னு கொடுத்துட்டு சேவ் ன்னு கொடுங்க சோ அது கொடுக்கிறதுனால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் ஓகேவா சோ அதுதான் மெயின் திங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா So GPU க்கு கன்வர்ட் பண்ணிக்கோங்க CPU ரன் பண்ணீங்கனா it will not perform very much good சோ அதுதான் மெயின் திங் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது புரியுதாமா இங்க பாருங்க batch size is basically number of observations after which you want to update the weights here we take batch size as 10 epoch is basically when whole the training set passed through the ANN here we choose the 100 number of the epochs 100 number of epochs is nothing but rows எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரைனிங்காகன்றதுமா பேட்ச் சைஸ்ன்றதுன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் யூ ஆர் யூசிங் இன் ஆர்டர் டு அப்டேட் த வெயிட்ஸ் வெயிட்டோட வேல்யூஸ் அப்டேட் பண்றதுக்காக நீங்க பேட்ச் சைஸ்ன்றது எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைம்ஸ் வெயிட்ன்றது அப்டேட் ஆகும் எப்பாக்ன்றது நம்மளோட டேட்டா செட்ல ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரோஸ் யூ ஆர் டேக்கிங் ஃபார் ட்ரைனிங் த மாடல் அன்னிட்டு ஸோ இது இந்த சைட் செக் பண்ணிக்கோங்கம்மா ஒரு வாட்டி Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.